பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 2. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேல் உலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேல் உலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே நாம் அனைவரும் நற்கருணை நாதரை தேடி வந்திருக்கின்றோம். நமது அன்பு தகப்பன், நம்மோடு கூட இருக்கக்கூடிய உயிருள்ள தெய்வம், ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் நிறைவாக நம்மை ஆசீர்வதித்து அவரை தேடக்கூடிய பிள்ளைகளுக்கு பக்கபலனாய் இருப்பாராக. அன்பார்ந்தவர்களே, நாம் கடவுளை தேடி வரும் பொழுது அவரிடம் இருந்து எதையாவது ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நாம் வருகின்றோம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுடைய குரலை கேட்டு உங்களை ஆசீர்வதித்து இந்த நாளின் தேவைகளை பூர்த்தி செய்வாராக. அதற்காக நான் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கின்றேன். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய கரத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நிம்மதியான வாழ்க்கை வாழ நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டோமே, மேலானவைகளை தேட வேண்டும், உயர்ந்தவற்றை நாட வேண்டும். உலகபூர்வமான காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காதபடி கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடவுளுக்கு ஏற்ற ஒரு மகனாக வாழ்ந்து என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் பங்கு கொள்ள, அவருடைய விருந்தில் நாம் பங்கு கொள்ள, அவர் மனதிற்கு தேவையானவற்றை நாம் நினைத்து இறை வார்த்தையின்படி ஆண்டவருக்கு உகந்ததை தேட வேண்டும். அப்படி என்றால் விண்ணகத்திற்கு உகந்தவற்றை நாம் தேடும் பொழுது இந்த பூமியில் உள்ள காரியங்கள் எல்லாம் ஒரு பொருட்டாக நமக்கு இருக்காது. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு இடத்திலே வேலை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? இன்னும் நாம் உயர வேண்டும், இன்னும் நான் உயர்ந்து இன்னும் நான் ஒரு மேனேஜராக மாற வேண்டும், அல்லது சிஜிஎமாக மாற வேண்டும், மேற்படி நான் கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மேலானவைகளை மட்டுமே நீங்கள் தேடுவீர்கள். யாருமே குறைந்த பதவியை நாம் தேடுவதில்லை. நாம் இந்த உலகத்தில் புகழ் பெற்று வாழ வேண்டும் என்றும் மேன்மையான காரியங்களை தேடி அலைந்து திரிகின்றோம். அன்பார்ந்தவர்களே, நாம் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கடவுளுக்கு உகந்த ஒரு செயல்களை செய்யும் பொழுது உண்மையிலே கடவுள் நம்மை ஆசீர்வதித்து மேலானவைகளை தேடக்கூடிய அந்த பாக்கியத்தை பரிசுத்த ஆவியானுடைய துணைகளோடு நமக்கு கொடுப்பார். அன்பார்ந்தவர்களே, நான் ஒரு கை கடிகாரம் வாங்குவதற்காக, வாட்ச் வாங்குவதற்காக ஒரு கடைக்கு சென்று இருந்தேன். அப்பொழுது அங்கே 2 விதமான வாட்சை எனக்கு காண்பித்தார்கள். 2மே ஒரே கம்பெனியான வாட்சியாக இருந்தது. அந்த வாட்சை பார்த்த உடனே நான் கேட்டேன், ஒன்றின் விலை 5000 ரூபாய், இன்னொரு வாட்சியின் விலை 8000 ரூபாய். ஆனால் 2மே எந்த ஒரு மாறுபாடும் இல்லை. அப்பொழுது நான் அந்த வாட்ச் வித்து கொண்டு இருந்த அந்த கடைக்காரரிடம் நான் கேட்டேன், இதில் எது ஒரிஜினல், எது டூப்ளிகேட் என்று. உடனடியாக அவர் சொன்னார், பாருங்கள், இதுதான் ஒரிஜினல் என்று அந்த விலை உயர்ந்த வாட்சை என்னிடம் காண்பித்தார். அன்பார்ந்தவர்களே, நான் எதற்காக இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், இந்த உலகத்திலே இலவசம் என்று நாம் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம். ஒரு பொருள் வாங்கினால் இன்னொரு பொருள் இலவசம் என்று சொல்லி மக்களை கவர்ந்து ஏமாற்றி இந்த உலகத்திலே பாவத்தில் விழ வைத்துக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. நாம் ஏமாந்து போகின்றோம். சாத்தானானவன் நம்மை ஏமாற்றி நம்மை வஞ்சித்து சிற்றின்ப நாட்டங்களுக்கும் இச்சைகளுக்கும் அடிமையாக்கி கடவுளுடைய கரத்தில் இருந்து நம்மை பிரித்து விடுகின்றான். ஆனால் ஆண்டவர் நம்மை தேடி வருகின்றார். பரலோக காரியங்களை நமக்கு காண்பிக்கின்றார். விண்ணக காரியங்களை நாம் தேடும்படியாக இறை வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நாம் சொந்தமாக்கி கொண்டு நடக்கும் பொழுது மேலானவைகளை தேடி இந்த உலகத்திலே நம்மால் வாழ முடியும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார்.
மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 33வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். முதலில் விண்ணகத்திற்கு உரியவற்றை தேடுங்கள், மீதி எல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். முதலாக நாம் இறை ஆட்சியை தேடக்கூடிய வேளையிலே எல்லாவித ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு தருகின்றார். எனவே இந்த நாள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நாள். எவ்வாறு ஒரு போலியான கை கடிகாரமும் ஒரு நல்ல ஒரு உண்மையான அந்த கம்பெனியினால் தயாரிக்கப்பட்ட கை கடிகாரத்தையும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியவில்லையோ, அதே போல் இந்த சாத்தானானவன் போலிகளை இந்த உலகத்திலே விதைத்து கொண்டு இருக்கின்றான். எனவே நாம் கவனமாக இருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, முதலில் நமக்குள் உண்மை இருக்க வேண்டும், உங்களுக்குள் உண்மை இருக்க வேண்டும், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் உண்மை இருக்க வேண்டும், உங்களுடைய நடத்தையில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் மற்றவருடைய பொருளுக்கும் மற்றவர்களுடைய நிலங்களுக்கும் பணத்திற்கும் எதற்கும் ஆசைப்படாதபடி ஆண்டவர் மீது ஆசை கொண்டு நீங்கள் வாழும் பொழுது உண்மையிலே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பழைய ஏற்பாட்டிலே ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாம். ஏசாவும் யாக்கோப்பும் சகோதரர்கள். அங்கு நடந்த காரியங்கள் என்ன? ஏசாவின் கண்கள் சாதாரண உலகபூர்வமான காரியங்களாக இருந்தது. ஒரு கூழ் கிடைத்தால் போதும் என்று சொல்லி, ஒரு நேர உணவு கிடைத்தால் போதும் என்று சொல்லி அந்த எண்ணம் மட்டுமே அவனுக்குள் இருந்தது. ஆனால் யாக்கோப்பு அப்படியல்ல. விண்ணகத்தை சார்ந்த அந்த ஆசீர்வாதத்தை தன்னுடைய தகப்பனிடம் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். அதே போல்தான் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். என் மகனே, மகளே, நீ இதுவரை இந்த உலகபூர்வமான காரியங்களை தேடி தேடி சென்றது போதும். இதுவரை இந்த உலகத்தில் நீர் செய்த பாவங்களும் போதும். இனி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு விண்ணகத்துக்கு உகந்த மேலானவற்றை நீ தேடும் பொழுது நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகின்றார். திருப்பாடல்கள் 73வது அதிகாரம் 25வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். விண்ணகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு? மண்ணகத்திலே உம்மை தவிர எனக்கு வேறு எந்த விருப்பமும் இல்லை என்று அழகாக சங்கீதக்காரர் பாடுகின்றார். எதற்கு தெரியுமா? இந்த உலகத்திலே நாம் எதை செய்தாலும் ஆண்டவரை கண்முன் வைத்து செய்ய வேண்டும். நாம் எந்த ஒரு செயலை நாடினாலும் அதில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறதா என்று சொல்லி நம்மையே ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எனவே இதுவரை மனிதர்களை தேடி உலகபூர்வமான காரியங்களை தேடி அலைந்து திரிந்திருக்கலாம். உங்களை ஆண்டவர் அழைக்கின்றார். என் மகனே, மகளே, நீ இந்த நாளிலே மேலானவைகளை தேடும், எனக்கு பிரியமானவற்றை தேடும். இந்த உலகத்தின் காரியங்களை நீ தேடி தேடி அலைந்து நீ சோர்ந்து போய் இருப்பதை என்னால் பார்க்க முடிகின்றது. நோயுற்று இருப்பதை பார்க்க முடிகின்றது. வேதனையுற்ற மகனாக மகளாக இருப்பதை என்னால் உற்று கவனிக்க முடிகின்றது. எனவே உனக்கு விண்ணக ஆசீர்வாதங்களை தர நான் தயாராக இருக்கின்றேன். எனவே இந்த நாளில் இயேசுவே என்கின்ற அந்த நாமத்தை நாம் உச்சரித்து அவரை கூப்பிடுவோம். உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போலிகள் மாறி போகும். மேன்மையான காரியங்களை ஆண்டவர் தாமே நமக்கு காண்பித்து நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே இந்த நாளிலே நீங்கள் நிறைவு பெறும்படியாக, நீங்கள் மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். நீங்களும் பயபக்தியோடு ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து இந்த நேரத்திலே ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாக என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே ஆண்டவரே, நீர் எங்களோடு முகமுகமாய் பேசி இருக்கின்றீர். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்திலே உலக காரியங்களை பற்றியே சிந்தித்து மேலுலகை பற்றி சிந்திக்காதபடி நாடாதபடி அலைந்த நாட்கள் உண்டு. ஆண்டவரே, இந்த நேரத்திலே நீர் எங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுத்து இருக்கின்றீர். இந்த நாட்களிலே உம்மை மட்டுமே அறிந்து புரிந்து
புரிந்து கொள்ளவும் பூமியில் உள்ளவைகளை விட்டுவிட்டு மேலான காரியங்களை தேடி என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழவும் என் ஆண்டோடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை தர வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு நாளும் மேன்மையான காரியங்களை, உன்னத காரியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர். நாங்கள் அதை விட்டுவிட்டு உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து பாவத்தில் வீழ்ந்து கிடக்கின்றோம். உலக சிற்றின்பத்தில், உலக போலியிலே நாங்கள் மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலே அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, நீரே பெரியவரும் உன்னதருமாக இருக்கின்றீர். மேலானவைகளை தேடக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுப்பீராக. வாக்களித்த பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை கொடுப்பீராக. இந்த நேரத்திலே யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து உம்மை நோக்கி ஆண்டவரே எனக்கும் மேலானவைகளை தேடக்கூடிய மனப்பக்குவத்தை தாரும், விண்ணகத்தை திறந்து ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழக்கூடிய நாட்களிலே உம்மை அன்றி எங்களுக்கு வேறு யாரும் கிடையாது சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்காக பரலோகத்திற்கு செல்ல ஒரு வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றீர். அந்த வழியிலே ஒவ்வொரு நாளும் கடந்து வந்து என் ஆண்டோடைய சித்தத்தை அறிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. எல்லோரையும் ஆசீர்வதியும். நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து அவர்களுடைய நோய்களில் இருந்து விடுதலையை கொடுப்பீராக. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திடுவீராக. எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஞானத்தை தர வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலே பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அணுகின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, இந்த நாளில் எமது பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுங்கம்மா. அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடன் நீ பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களை, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.